திமுக கவர்மெண்ட் இருந்தப்போ எங்க கொலை கொள்ள செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்தாலும் அதுக்கு டிஎம்கே தான் காரணம்னு சொன்னீங்க. ஏன் ஒருத்தன் இருமுனா கூட டிஎம்கே தான் காரணம்னு சொன்னீங்க. இப்போ டிவிகே ஆட்சியில இத்தனை கொலை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மற்றும் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ ஏன் பூசி முழுகுறீங்க? லாஜிக் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்போ இருந்த மாதிரி தானே இப்பயும் இருக்கணும். அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சா? டிஎம்கே கவர்மெண்ட் மட்டும் ப்ளேம் பண்ணீங்களே, இப்போ தைரியமா டிவிகே கவர்மெண்ட்டையும் ப்ளேம் பண்ணுங்க அப்படின்னு கரெக்டான கேள்வி மக்கள் எழுப்பியிருக்காங்க. எனக்கும் சேர்த்தா சொல்றேன், டிஎம்கே கவர்மெண்ட்ல என்ன தப்பு நடந்திருந்தாலும் அது தைரியமா ஓப்பனா சொல்லியிருந்தோம். டிஎம்கே கவர்மெண்ட்டையும் ப்ளேம் பண்ணியிருந்தோம். இப்போ அதே லாஜிக் தானே டிவிகே கவர்மெண்ட்டுக்கும் அப்ளை ஆகணும். ரீசெண்டா தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கு. நெல்லையில வெறும் 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான் டிவிகே கேடர் கண்ணன்றவன். அடுத்து வீட்டுல கோலம் போட்டு இருந்த ஒரு 29 வயசு பெண்ணை பீகார்ல இருந்து வந்திருக்கிற லேபர் பாலியல் சீண்டல் பண்ணிருக்கான். சென்னையில RSRM கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த 9 நாள் கை குழந்தைய கிட்னாப் பண்ணிருக்காங்க. மரக்காணம்ல ஒரு 11 வயசு சின்ன பொண்ண 62 வயசு மனுஷன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்கான். உன் பேத்தி வயசுல அந்த பொண்ணுக்கு கேவலமா இருக்குங்க நினைச்சாலே. திண்டுக்கல்ல ராஜகோபாலுங்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் கம்ப்ளைண்ட் பண்ண வந்த பொண்ணுகிட்டயே தப்பா பேச முயற்சி பண்ணிருக்கான். அந்த போலீஸ் ஆபீசரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. தூத்துக்குடியில சஞ்சய்ங்கிற சின்ன பையனை ஆணவ படுகொலை செஞ்சிருக்காங்க. ஜீவலட்சுமிங்கிற 19 வயசு பொண்ணு மர்மமான முறையில இறந்திருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி வெறும் 6 மாசம் தான் இருக்கு. ஹஸ்பண்ட் ஜீவானந்தம் அண்ட் ஃபேமிலி தான் அந்த கொலையை பண்ணிருக்கணும் அப்படின்னு அந்த பெண்ணோட குடும்பத்தினர் சொல்றாங்க. ஐஜி ரம்யா பாரதி அவர்கள் மர்டர் அண்ட் ரேப் கேஸ் பத்தி பிரஸ் மீட் கொடுக்கறப்போ சிரிச்சு பேசிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து மக்கள் பயங்கர கோவத்திலையும் வருத்தத்திலையும் இருக்காங்க. திருப்பத்தூர்ல வீட்டுக்குள்ள பூந்து ஒரு 4 இளைஞர்கள் அங்க இருக்கிற பொண்ணை கத்தியை காட்டி மிரட்டி நகையை கொள்ளடிச்சிருக்காங்க. புதுக்கோட்டையில அன்பு செல்வனுங்கிற 17 வயசு சின்ன பையனை கொண்டிருக்காங்க. பூந்தமல்லியில ஐடி எம்ப்ளாயி கை ஆபரேஷனுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஆனா ஆபரேஷன்ல இறந்துட்டாங்க. அது எப்படி கை ஆபரேஷனுக்கு போன பேஷண்ட் இறந்து போவாங்க? தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பார்க்கல அப்படின்னு அந்த குடும்பத்தினர் சொல்றாங்க. திருச்சி ஜிஹெச்ல சீதா லட்சுமிங்கிற நர்ஸ் ஒரு சர்ஜரிக்கு ஆபரேஷனுக்கு திருச்சி ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே நார்மலா தான் இருந்திருக்கு. அந்த சர்ஜரியும் லைஃப் த்ரெட்னிங் சர்ஜரி எல்லாம் கிடையாது. தப்பான ட்ரீட்மெண்டால ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பார்க்காதனால அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. திருச்சி ஜிஹெச்ல இருக்க நர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அவ்வளவு வருத்தப்பட்டு அழுதாங்க. பார்க்கவே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. தப்பான ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒரு உயிர் போக கூடாது. காஞ்சிபுரத்துல கண்டினியூஸா பைக் தெஃப்ட் நடந்துகிட்டே இருக்கு. பொள்ளாச்சியில 16 வயசு சின்ன பொண்ணுக்கு இன்ஸ்டா மூலியமா பழகி பாலியல் சீண்டல் கொடுத்திருக்காங்க. கரூர்ல ஒரு விவசாயி மேல மர்ம கும்பல் துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க. திண்டுக்கல் கிட்ட தனியார் கல்லூரி பேருந்து ஓட்டுநர் பாலசுப்ரமணிய கல்லாலேயே அடிச்சு படுகொலை செஞ்சிருக்காங்க. சென்னையில விஜயன்ற ஒரு பையனை 2 பேரு ஓட ஓட வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க. சேலம்ல போலீஸ் ஆபீசரே ஒருத்தர் ஒரு தொழிலாளி மேல கார் ஆக்சிடென்ட் பண்ணி தொழிலாளி இறந்துட்டாங்க. அது இல்லாம தமிழ்நாட்டுல எஸ்பெஷலி சென்னையில ரீசென்ட் டைம்ஸ்ல ஏகப்பட்ட இடத்துல கரண்ட் கட்டாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் கிட்ட நேத்து நைட்டு குபேந்திரன் அப்படிங்கிற ஒரு சின்ன பையனை வெட்டி கொண்டிருக்காங்க. கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும். இப்ப நான் சொன்ன விஷயத்துல ஒரு சிலர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் அது மட்டும் பத்தாது. இதை நம்ம தடுத்து நிப்பாட்டணும். லா அண்ட் ஆர்டர் ஸ்ட்ராங் ஆகணும். உடனே கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படணும்.